ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடியரசு தின விழாவிலே நாம் எல்லாரும் குடும்பமாய் கூடி வர ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முதல் தேதி அன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அருமை போதகரை நாம் மறந்துவிட முடியாது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நமக்கு ஒரு பெரிய குடும்பம், பரிசுத்த குடும்பம் ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட போகிறோம். அப்படி தானே? பூமியிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்க முடியும். பூமியில் எது இருந்தாலும் அது பரலோகத்தினுடைய நிழலாட்டம் தான். இப்போ நம்ம இங்கே ஒரு ஆப்பிளை பார்க்குறீங்க, ஒரு ஆரஞ்சு பார்க்குறீங்கன்னா அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? இங்கே நம்ம தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அங்கே ஜீவ தண்ணீர் அந்த ஞாபகம் வரணும். இங்கே ஒரு ஐக்கியம், இங்கே ஒரு குடும்பம்னா தேவன் பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு குடும்பம் வச்சிருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் வரணும். அப்போ இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாராக. வேண்டிய கிருபைகளையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை நடத்துவாராக. குடும்பமாக வந்திருக்கிறோம், கணவனும் மனைவியுமா வந்திருக்கிறோன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாதி பேரை கொஞ்சம் பேராச்சும் வந்திருக்கிறீங்களே. மிச்ச பேர் லேட்டாக வருவாங்க போல் இருக்கு. என்ன என்கிட்ட நேற்று ஒன்று சொன்னாங்க, அதனால் நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் எப்போதும் உங்களுக்கு குடும்ப கூடுகை இந்த மாதிரி நாம் கூடும்போதெல்லாம் எப்படி திருமணத்தில் நாம் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கைப்பிடித்து வாக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி அந்த வாக்கை புதுப்பிக்கிற விதத்தில் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு பாஸ்டர் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய மத்தியிலே செய்தது போல நாமும் இன்றைக்கு செய்ய விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை லோயா, இல்லை லோயா. அதுக்கு தான் நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீங்க. குடும்பமாக வந்தவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். குடும்பமாக வந்தவங்க, கணவனும் மனைவியுமாக குடும்பமாக வந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. நீங்கள் கொஞ்சம் எழுப்பிட்டீங்களா? எழுப்பிட்டீங்களா? நீங்கள் மட்டும் கொஞ்சம் முன்னால் வர முடியுமா? நீங்கள் மட்டும் கணவனும் மனைவியுமா இணைஞ்சி இங்கே வர முடியுமா? இங்கே வர முடியுமா? பாருங்கள், கணவனும் மனைவி மட்டும் ரெண்டு பேரும் இணைந்து தயவு செய்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர், இந்த காலம் நடக்காதுன்னாதீங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஆண்டவருடைய கிருபையினாலே ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். வச்சுட்டிங்களா? இப்போ பாருங்கள், பின்னால் இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்படின்னு பின்னால் இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்க. அப்போ தான் ஒரு 2-3 வரிசையாக நின்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வரிசையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பமாக கர்த்தரை தேடுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாக கணவனும் மனைவியுமா ஆண்டவரை தேடி தேவ சமூகத்தில் வந்து நாம் இப்படி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். பரலோகம் ஒரு குடும்பம், அதுக்கு நிழலாட்டமாக தான் கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிறார், உங்களை இணைச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்த கணவர், கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? மனைவிமார்கள்லாம், புருஷர்மார்கள்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி அப்படின்னு நம்புறீங்களா? இத்தனை வருஷம் கழித்து கேட்குறீங்களே பாஸ்டர்ன்றீங்களா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த கணவர் மனைவி எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் ஒன்றை கொடுக்காவிட்டால் ஒன்றையும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். என்ன குறைகள் இருந்தாலும் என்ன நிறைகள் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் அப்படி இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கல்யாணத்தில்
சில பேருக்கு கல்யாணம் ஒருவேளை கிறிஸ்தவ முறைப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். சில பேருக்கு பெந்தேகோஸ்தே முறைப்படி நடந்திருக்கலாம். சிலருக்கு வேறு விதமாக எப்படியும் நடந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை குடும்பமாக இணைச்சி இப்படி ஒரு அழகாக இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதிலேயும் ஆண்டவருடைய கரம் உங்களை நடத்தணும், உங்களோடு கூட இருக்கணும். அதனால் நம்ம அந்த திருமணத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை திரும்ப சொல்லணும். சரியா? சொல்லி முதல்ல புருஷர்மார் கணவர்மார் மனைவிக்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் மனைவிமார் புருஷன்கிட்ட சொல்லணும். இப்போ அதுக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்ய போகிறீங்க. என்னென்னா, கணவனும் மனைவி 2 கையும் பிடிச்சி ஒருத்தர் பார்த்து நில்லுங்க பார்ப்போம். ஏங்க உங்கள் மனைவி கையை தாங்க பிடிக்க சொல்கிறேன். 2 கையும் பிடிச்சி ஒருத்தர் பார்த்து நில்லுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? என் புருஷன் முகத்தை இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன்ற மாதிரி சில பேர் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறத இப்போ கணவர்மார் மனைவிமாரை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லாமா? கணவர்மார் சொல்லணும், தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக உங்கள் பேரை சொல்லி ஆகிய நான், அப்படி சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். உங்கள் மனைவியினுடைய பேரை சொல்லி ஆகிய உன்னை, உங்கள் மனைவியினுடைய பேரை சொல்லி சொன்னீங்களா? இன்று முதல்ல நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷமாக குடும்பமாக நடத்துகிறீங்க. ஆனால் இதில் அப்படி போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன், இனிமேல் என் வாழ்க்கை முழுவதிலேயும் நான் உனக்கு துணையாக இருந்து நீர் இருக்கிறபடியே உன்னை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. மனைவிமாருங்களாம் புருஷன்மாரை பார்த்து தேங்க்யூ சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்லி நம்ம பழகணும். அது அப்பப்போ சொல்லி பழகணும். சரியா? சரி, இப்போ மனைவிமாருங்க, நீங்கள் உங்கள் புருஷன்மாரை பார்த்து நீங்கள் நான் சொல்கிறத திருப்பி சொல்லணும். சரியா? தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக உங்கள் பேரை சொல்லி ஆகிய நான், அப்புறம் உங்கள் கணவர் பேரை சொல்லி ஆகிய உங்களை விவாக கணவராக என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் இன்றைக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை பிடிச்சிட்டே திரும்பி நில்லுங்க. கையை பிடிச்சிட்டே திரும்பி நில்லுங்க. பின்னால் இருக்கிறவங்க எழும்பி நின்று இவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்தும்படி எல்லா சூழ்நிலையிலையும் இன்னும் அன்பு அதிகரிக்க, இன்னும் குடும்பத்திலே சமாதானம் பெருக, இன்னும் தேவ பிரசன்னத்தை உணர, திருமணம் என்பது 2 மனம் ஒன்றாவதல்ல, 3 நபர் 3 மனமும் உண்டாவது. அதுதான் 3வது நபர் கர்த்தர். உங்களோடு நீங்கள் மாத்திரமல்ல, கர்த்தரும் இணையும் பொழுது முப்பரி நூல் அறாது. இந்த வருஷத்திலே கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைப்பாராக. அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் நிறைவாய் இருப்பதாக.
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இங்கே முன்னே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே, கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே நீருளை அறிந்தீர். எங்கெங்கேயோ வாழ்ந்த இவர்களை ஒன்றாக இணைத்தீரப்பா. இணைத்தவர் நீர் ஆண்டவரே, இவளை உருவாக்கினவர் நீர். இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசேஷித்த கிருபையும் சமாதானமும் அன்பும் இன்னும் அதிகமாய் பெருக ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை இணைத்த கர்த்தர், அவர்கள் நடுவிலே உலாவின கர்த்தர், இவர்களோடு நீர் என்றென்றும் உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர் அல்லவா? இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் எப்பொழுதும் விளங்க உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யோபுவினுடைய குடும்பத்தை நீர் வேலி அடைத்தது போல ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் வேலி அடைப்பீராக. எந்த சத்துருவும் தொடாதபடி உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் இந்த குடும்பம் முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனோக்கினுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த குடும்பத்தில் உள்ள ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருந்தாலும் உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக, உம்மோடு பேசுகிறவர்களாக, உம்மோடு நிலைத்திருக்கிற குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக விளங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய குடும்பம் உமக்காக ஊழியம் செய்தது போல இங்கே முன்னால் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் உமக்காய் ஊழியம் செய்கிறவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உம்முடைய நாமத்தினாலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் நடத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பார்களாக. இவருடைய சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய சந்ததியாய் விளங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை தொடர்ந்து நடத்துவார். சரி, உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். பின்னால் இருக்கிற நீங்களும் ஆலயத்துக்கு வரும்போது குடும்பமாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா வந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவரை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்.
உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது குடும்பமாய் கர்த்தரை தேட, கர்த்தரை அண்டிக்கொள்ள அது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த இந்த குடும்ப கூடுகையில் நான் நினைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு இந்த குறுகிய நேரத்தில் நான் சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன். அதனால் கொஞ்சம் வேகமாக நிறைய ஆசீர்வாத செய்திகள் குடும்பத்தை குறித்து இருக்குது. நான் இங்கே உட்காந்து என்ன ஆண்டவரே பேசணும் அப்படின்னு என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய 2 குடும்பத்தை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இந்த காலம் எப்படி நடக்கும், இந்த காலத்தில் அந்த குடும்பம் நமக்கு எப்படி எச்சரிப்பாக ஒரு உதாரணமாக இருக்கிறது, அந்த குடும்பத்தை பார்த்து நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும், நாம் எப்படி எச்சரிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 2 குடும்பத்தை அவருடைய வருகையின் நாட்களில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 2 குடும்பத்தை குறிப்பிடுறார். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். அதில் 26ஆம் வசனத்தில் நோவாவின் குடும்பத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். நோவாவின் நாட்களிலே அங்கே என்ன நடந்தது, அதே காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களில் நடக்கும். ஆகவே நோவா காலத்தில் அவன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றினான், அந்த அக்கிரம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் குடும்பத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து இந்த அழிவின் நாட்களிலே தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினான் என்று சொல்லி நோவாவின் குடும்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்தில் லோத்தின் குடும்பமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? லோத்தின் குடும்பம். இந்த லோத்தின் குடும்பமும் சோதம் குமாரா என்கிற பட்டணத்தில் அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த பட்டணத்தில், இந்த பாவம் நிறைந்த பட்டணத்தில் இந்த லோத்தின் குடும்பம் வாழ்ந்தது. அந்த லோத்தின் குடும்பம் நிலை என்ன, அவர்களுடைய அந்த நாட்களிலே அந்த குடும்பம் எப்படி இருந்தது. ஆனால் இவர்கள் அதிக கவனம், அதிக எச்சரிப்பு இல்லாதபடியினால் லோத்தினுடைய குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஒரு செய்தி. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்னை ஏவினபடியினால் நான் உங்களோடு இதை பேசுகிறேன். அநேக ஆசீர்வாத செய்திகள் உண்டு, அநேக நன்மையான காரியங்கள் உண்டு. ஆனால் இது கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்கும். நாம் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போற குடும்பம் லோத்தின் குடும்பம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த நோவாவின் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. ஆனால் வெளியில் இருக்கிற இயேசுவை தேவனை அறியாத ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த லோத்தின் குடும்பமோ பக்தியுள்ள குடும்பம், பரிசுத்தமுள்ள குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்திலே பாதிப்பு வந்தது. நோவாவின் குடும்பத்திலே பாதிப்பு வரவில்லை, வெளியில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இங்கேயோ லோத்தின் குடும்பத்திற்கு பாதிப்பு, லோத்தின் குடும்பம் பாதிக்கப்பட்டது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் வெளியில் உள்ள ஜனங்கள் எப்படி கவனமாய் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த 2 குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு இந்த காலையில் லோத்தின் குடும்பத்தை பற்றி சற்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் 28ஆம் வசனத்திலே லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற இந்த காலத்தில் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எவ்வளவு கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். நல்லா கவனிங்களேன். லோத்தின் நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கி வந்தது.
கடைசி நாட்களிலே வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் வெந்து உருகி போகும் அப்படின்னு, பூமி பூதலங்கள் வெந்து உருகி போகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால்தான் பூமி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சோதம் கொமோரா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்குமா? ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை குறித்த அதிக எச்சரிப்பு தேவை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். 32ஆம் வசனத்துல, இந்த அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உங்க நினைவில வச்சுக்கோங்க அப்படி சொல்றாரு. நினைவில வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு பெரிய பிரசங்கம். இதை ஒரு 3-4 பிரசங்கமா பண்ண அவ்வளோ காரியம் இருக்குது. ஆனால் ரொம்ப சுருக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஆண்டவர் வேதத்தில் நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம்னு நிறையா காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது 40வது ஆண்டில் மோசேயினுடைய ஊழியம் முடியும் போது உபாகமத்திலே மோசே தான் போகிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை சொல்கிறார். சரியா? இந்த 7 காரியங்களையும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. 7 காரியத்தை சொல்றார். 1 உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் மறந்துடாத அப்படி சொல்றார். உன் தேவனை மறந்துடாத, உன் தேவனை எப்போதும் நினைவிலே வைத்துக்கொள், அவர் உன் நினைவு முழுவதும் அவரை சிந்தித்துக்கொள் அப்படி சொல்றார். அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்துடுவாங்க, தேவனை மறந்து பாவம் செய்வாங்க. அதனால நாம் தேவனை மறந்துடக்கூடாதுன்னு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக, அதை மறந்துடாதன்றாரு. உன் அடிமைத்தனத்தில் நீ எப்படி இருந்த, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ வேதனைக்குள்ள இருந்த, அதை மறந்துடாத, அதை நினைவில் வைத்துக்கொள். நம் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்தது, என்னுடைய நிலைமை எவ்வளவு கீழிருந்து கர்த்தர் என்னை தூக்குனாரு, உன் அடிமைத்தனத்தில் நான் எதில் இருந்தேன், இப்போ கர்த்தர் என்னை எப்படி விடுதலை ஆக்கினார் என்பதை நினைவிலே வைத்துக்கொள் என்று மோசே சொல்லுகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரல நீங்கள் வாசித்து பார்த்தால், உன்னை வழிநடத்தின கர்த்தர் உன்னை எப்படி வழிநடத்தினார் என்பதை நீ நினைப்பாயாக. வனாந்தரத்தில் 40 வருடங்களாக ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு துணி கடை கிடையாது, ஒரு செருப்பு கடை கிடையாது, ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. அந்த வனாந்தரத்தில் தேவன் உன்னை எப்படி வழி நடத்தினார் என்பதை நீ நினைவிலே வைத்துக்கொள், அதை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு டெய்லி உனக்கு மன்னாவை கொடுத்தாரு, உனக்கு காடையை கொடுத்தாரு, உனக்கு நல்ல தண்ணியை கொடுத்தாரு, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாரு. அதனால கர்த்தர் உன்னை நடத்தின விதத்தை என்ன செய்யாத, மறந்துடாத அப்படி சொல்றார். 4ஆவது சொல்றாரு, உபாகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஓரேப் மலையை நினைப்பாயாக, நினைவில் வைத்துக்கொள். சீனாய் மலை, ஓரேப் என்று சொல்லும் பொழுது அது சீனாய் மலை, அதுதான் பரிசுத்த பர்வதம். ஏன்னா அங்க இருந்துதான் தேவன் உன்னோடு பேசினார், அங்கிருந்து தான் தேவன் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். தேவன் உன்னோடு பேசின, தேவன் உன்னோடு இடைப்பட்ட, தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சீனாய் மலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உன்னோடு பேசின சபையை மறந்துடாத, அதை நினைவில் வைத்துக்கொள் என்று மோசே அங்கு அழகாய் சொல்லுகிறார். 5வது உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நீ வாசித்து பார்த்தா, உன் தேவனை நீ கோபப்படுத்தினதை நினைப்பாயாக, அதை மறந்துடாதன்றார். வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினாயே, அதை நீ மறந்துடாத. அவர் உன்னை அழிக்க நினைச்சாரு, ஆனா மோசே தடுத்ததுனால நீ உயிரோடு இருக்கிறப்பா. உன் திறமையினாலேயோ உன்னுடைய ஜெபத்தினாலே நடக்கல, உனக்காக பரிந்து பேசுகிறவர் ஆள, உனக்காக திறப்பில் நின்ற மோசையினால் நீ உயிரோடு இருக்கிற. அதனால நீ தேவனை கோபப்படுத்தினதை நினைவில் வச்சுக்கோ. அவர் உனக்கு என்னையோ அழிச்சிருப்பாரு, ஆனா உனக்காக திறப்பில் நின்று சபையார் ஜெபித்ததினால், ஊழியர்கள் ஜெபித்ததினால், தேவன் 2000 ஆண்டுகளாக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசினதினால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அதை நினைவிலே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 6வது
உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்களேயானால், அமலேக்கியரை நினைப்பாயாக. ஏதோ யாரை நினைக்கணுமா? ஏன் அமலேக்கியரை நினைக்கணும்? அவன் எதிரி, அவன் உங்களை வழிவிடாமல் உங்களை தடுத்தவன், அவன் மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்டவன், அவன் உங்களுடைய கானானை சுதந்திரிக்க முடியாதபடி உங்களை தடுத்த அமலேக்கியன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றி போக முடியாமல் தடுக்கிற சாத்தானுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிற பவுல் எழுதுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். நமக்கு ஒரு சாத்தா இருக்கிறான், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறவன், நம்முடைய குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை கெடுக்கிறவன், சமாதானத்தை குலைத்து போடுகிறவன், ஒரு மனதை உடைக்கிறவன், இப்படிப்பட்ட ஒரு சாத்தான் இருக்கிறான். அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 7வது ஒன்று சொல்றாரு, உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மிரியாம் செய்ததை நினைப்பாயாக. என்ன சொல்றாரு? மிரியாம் என்ன செய்தா? மோசைக்கு விரோதமாக எழும்பினா. மோசைக்கு விரோதமாக உம்மோட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்கள்கிட்டலாம் பேச மாட்டாரா? நாங்கள் என்ன சாதாரணமான ஆளா? இப்படி மோசைக்கு விரோதமாக எழும்பின மிரியாமை ஆண்டவர் தண்டித்தார். ஆண்டவர் காரி துப்பி அவளுக்கு வெண்குஷ்டம் வரும்படி செய்தார். அதை நினைவில் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக ஒரு நாளும் நீ பேசிடாத அப்படின்னு அங்கே சொல்றாரு. அதை நினைவில் வச்சுக்கோன்னு சொல்றாரு. தேவன் நம்ம கொடுத்த இந்த சபை, தேவன் நம்ம கொடுத்த ஊழியம், தேவன் நம்ம கொடுத்த ஊழியர் ஏதாவது ஒரு காரியத்தினால அந்த காரியத்தில் நீ ஈடுபட்டு ஏதோ ஒரு குறையோ ஒரு தவறோ செஞ்சிடாத. இப்படி தான் மிரியாம் செய்து ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளானால். மிரியாம் குஷ்டரோகியானால் தேவனே அவளை விலக்கி வைத்தார். அந்த மாதிரி நடந்துடாத. அதனால மிரியாம நினைவில் வச்சுக்கோன்றார். அல்லேலூயா. இதெல்லாம் வேல்யூபுளான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இந்த 7 காரியத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என் நினைவில் இருக்கட்டும், நான் ரொம்ப கவனமாக எச்சரிப்பாக வாழ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரி, இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, லோத்தின் மனைவியை நினைப்பாயாக. என்ன சொல்கிறாரு? லோத்தின் மனைவியை நினைப்பாயாக. அவங்க குடும்பத்தை நினைச்சுப்பார் அப்படி சொல்றார். லோத்தினுடைய வாழ்க்கையிலேயும் லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கையிலேயும் நீங்க பார்ப்பீங்கன்னா, அங்க அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், ஆனால் அதனுடைய முடிவு ஏன் பரிதாபமா போச்சு, அதைத்தான் நம்ம சிந்திக்க போறோம். இது கடைசி காலம்ல. இந்த காலத்தில் நம்முடைய குடும்பத்தை குறித்த அதிக எச்சரிப்பு தேவை. ஏதோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஏதோ ஒரு பிள்ளைங்க பெற்றுட்டேன், இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், இனிமேலும் எப்படியும் என் கொஞ்சம் காலத்தை ஓட்டணும். சில பேர்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன பிரதர் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் காலம் பாஸ்டர், ஏதோ அதை எப்படியாவது ஓட்டணும், அதை ஓடி முடிச்சா நான் ஏதோ காலம் நல்லா இருக்கும்போதே எப்படியாவது சாகணும், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னது, நான் எப்படி வாழ்கிறேன், தேவன் என்னை எந்த நோக்கத்தோடு அழைத்தார், என்னுடைய நிலை என்ன என்பதை யோசிப்பது இல்லை. அதனால தான் காலையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள்லாம் விழிப்பாக இருந்தால் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2 பேர் நீங்கள் கையை வைத்தி சொல்லலை அப்படின்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தமா? நல்லா விழிப்பாக நான் கேட்குறேன் பாஸ்டர், எனக்கு இந்த செய்தி தேவைன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு இந்த இனிப்பு கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கவலைப்படாத, உன் குடும்பத்தை வாழாக்குவார், தலையாக்குவார், மேலாக்குவார், நீ நல்லா போய் படுத்துங்க, உனக்கு நல்லா கொட்டுன்னு கொட்டுவார். இந்த மாதிரி பிரசங்கம் நமக்கு பிடிக்கும் இல்லை? அப்படி தானேங்க? அது பிடிக்கும். ஆனால் வெறும் இனிப்பே சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகுறது கதை? காரம் வேணும், புளிப்பு வேணும், கசப்பு வேணும், ஓர்ப்பு வேணும், தோர்ப்பு வேணும். அப்படி தானே? எல்லா பல் சுவையும் நமக்கு தேவை. அதனால் இந்த குடும்ப முகாம் எப்படின்னா, கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நான் இப்படி பிரிக்கிறேன். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்னு சொன்னாரே, அல்லது லோத்தை நினைத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அதை ஒரு 4 பகுதியை நீங்கள் பிரிச்சிங்கன்னா, இந்த லோத்தின் மனைவியை எடுத்துக்கோங்களேன், லோத்தின் மனைவி வச்சுக்கோங்களேன். லோத்தின் மனைவி அனுபவித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம்.
ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் லோத்தின் மனைவி செய்த பாவம் என்ன, தவறு என்ன? மூணாவது, லோத்தின் குடும்பத்துக்கும் லோத்தின் மனைவி கிடைத்த தண்டனை என்ன? என்னதான் என்ன பிரசங்கம்? கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன, அப்புறம் செஞ்ச தப்பு என்ன, பாவம் என்ன, கிடைச்ச தண்டனை என்ன? இதை மூணுத்தையும் வேகமாக நம்ம சிந்திக்க போகிறோம். நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்குது, ஒரு 3/4 மணி நேரம் கூட இல்லை. நான் அடுத்த ஒரு மீட்டிங்கில் போய் 12 மணிக்கு அங்கே போய் நிற்கணும், அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும். அதனால் வேகமாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன், கவனமாக கவனிக்கணும். சரியா? இங்கே பாருங்களேன், இந்த 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 லூக்கா 17ஆம் அதிகாரத்தையே வருகையை பற்றி எழுதும்போது அதை எழுதுகிறார். இந்த லோத்தின் மனைவி அனுபவித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, வேதமோ திருச்சபையோ தெய்வ பயமோ ஊழியர்களோ இல்லாத அந்த சோதம் கொமாராவிலே இந்த 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 மனைவிக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அவன் புருஷன் லோத்து இருக்கான்ல, அவன் ஒரு நீதிமான். யார் அவன்? லோத்து யாரு? நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். லோத்து யாரு? நீதிமான். நீதிமான். லோத்தின் அந்த மனைவி பேர் சொல்லப்படல, ஆனா அந்த மனைவியினுடைய புருஷன் லோத்து யாருன்னா நீதிமான். சொல்லுங்க, அவன் யார் சொல்லுங்க? அப்ப புருஷன்மார்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதிமான்களாக இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? நீதிமான்களாக இருக்கணும். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசு சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நீதிபரர். ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. சரி, நீதினா என்ன? நீதினா என்ன? நீதின்னு சொல்றோம்ல. எனக்கு மதுரையில் ஒருத்தர் தெரியும், அவர் பேரே நீதி. அவர் பேரே நீதி. எல்லாருக்கும் வித்தியாசமாக பேர் வச்சுருக்காங்க சில பேரில். ஒருத்தர் அவன் அந்த தம்பி பேர் நீதி. எனக்கு தெரியும், மதுரையில் ஒருத்தர் இந்த இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து, அவர் பேர் நீதி. சரி, நீதினா என்ன? நீதினா நியாயமாக செய்கிறது, அப்புறம் உண்மையாக இருக்கிறது, நீதியாக நடக்கிறது, இப்படி இல்லை. நீதினா என்னென்னா ரைட் இன் காட்ஸ் சைட். ரைட் இன் காட்ஸ் சைட். தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதுதான் நீதி. நீதினா என்ன சொல்லுங்க? இப்போ தேவனுடைய பார்வையில் நான் சரியாக நடக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னா நீ நீதிமானாக நடக்கிறேன்னு அர்த்தம். தேவன் நம்மை பார்க்கிறார், அவர் தான் நம்மளை குறித்து நீதியை அவர் தான் சாட்சி கொடுக்க முடியும், இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? நீதினா என்ன? ரைட் இன் காட்ஸ் சைட். அவன் தான் நீதிமான். நீதிமானா நம்ம வாழ்ந்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அவரே நடத்துவார். ஒரு கணவருக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை, ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய தன்மை என்ன தெரியுமா? நீதிமான்களாக வாழணும். தேவனுடைய பார்வையிலே நாம் சரியாக வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு ஒரு நீதிமான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீதிமானாகிய யோசேப்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதிமானாய் அவன் இருந்தபடினாலே தான் அவன் தன் மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாமல், என்ன சொல்லுங்க எழுதப்பட்டிருக்கு லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த யார? மனைவிய. நீதிமான் தான் சொந்த மனைவியை அவமானப்படுத்த மாட்டான். புருஷர்கள் நீதிமான்களாக இருப்பில்லையானால் உங்கள் மனைவி ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, அல்லது நான் இப்படி சொல்றேன், மனைவிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்க புருஷர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா நீதிமானா இருக்கிற நாம் என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க? ஆமா, 4 பேர்கிட்ட போய் மனைவியை பத்தி சொல்றதும் 4 பேர்கிட்ட போய் புருஷனை பத்தி சொல்றதும் அது நீதிமானுக்குரிய தகுதி கிடையாது. சாத்தான் சொல்லுவாங்க, பாரு என்ன பண்றா பாரு, 4 பேர்கிட்ட போய் சொல்லு, போ 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 போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய டைவர்ஸ் கேஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ்தவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு.
எவ்வளோ எவ்வளோ வேதனை இல்லை, எவ்வளோ கேவலம் இல்லை. இப்படி தேவனிடத்தில் போய் நாம் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் தெரிவித்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தூற்றி திரிவது நீதிமானுக்குரிய அனுபவம் அல்ல. ஆமென். இந்த யோசேப்பு நீதிமான், அவள் திடீர்னு கர்ப்பவதி ஆயிட்டா. யாரும் ஏற்றுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி யாருக்கும் நடந்ததும் இல்லை. அவள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவாங்க. பெற்றோர்களே அப்படிதான் சொல்லுவாங்க. பெற்றோர்களே, ஊராரும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் தான் மனைவி, தனக்குன்னு நியமிக்கப்பட்ட, அவள் கட்டண மனைவி கூட கிடையாது, நியமிக்கப்பட்டிருந்தவள் தான் மரியாள். ஆனால் அவளை அவமானப்படுத்தக்கூடாது, அவளை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் யோசித்து செயல்படுறவன் யாரு? நீதிமான். எப்போது என்ன செய்வான்? யோசேப்பு அப்படித்தான் எழுதியிருக்கு அந்த வசனத்தில். அவன் யோசித்து கொண்டிருந்தான், சிந்தித்து கொண்டிருந்தான். புருஷர்கள் நீதிமான்களாக இருக்கும்போது சிந்தித்து செயல்படுவார்கள். சும்மா தடுத்தப்புன்னு கடற்கடப்புன்னு மனசில் தோன்றதெல்லாம் செய்கிறது நீதிமானுக்கு அழகல்ல. என்ன செய்யணும்? நல்லா சிந்திச்சு யோசிச்சு, இதை பேசலாமா, இப்போ இது நடக்கலாமா, இதை பாராட்டணுமே, இது தேங்க்ஸ் சொல்லணுமே, அப்ரிஷியேட் பண்ணணுமே, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணுமே, இப்படி நீதிமானுக்கு தோணும். அப்படிப்பட்ட நீதிமான்கள் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப பாதி பேருக்கு தோணலையா? பாதி பேருக்கு தோணலையா? இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு நாளும் என் மனைவி என்ன செய்ய மாட்டேன்? அவமானப்படுத்த மாட்டேன். யார்கிட்டையும் அவளுடைய குறைய சொல்ல மாட்டேன். மனைவிமார்களும் தீர்மானம் எடுக்கணும். ஒரு நாளும் என் புருஷன் என்ன செய்ய மாட்டேன்? அவமானப்படுத்த மாட்டேன். அவர் குறைய வெளியே சொல்ல மாட்டேன். அப்படி 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 என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடு. அதான் நீதிமானுக்குரிய அழகு. அதான் நீதி. யோசித்து சிந்தித்து செயல்படணும். ஆமென். அவன் இப்படி யோசித்ததுனால தான் திடுதிப்பு நம்ம செய்யல. நீ மோசமான ஆளு, நீ திடீர்னு கர்ப்பவதி ஆகிட்டு, போ போ போ, நான் எனக்கு நீ வேணாம் அப்படி சொல்லிட்டாருன்னா தேவதூதன் பேசியிருக்க மாட்டான். பரலோகம் தலையிட்டு இருக்காது. யோசேப்பு சிந்தித்து யோசித்து செயல்பட்டதுனால தான் பரலோகம் தலையிடுது, தூதன் அனுப்புது. அவன் தப்பு பண்ணிட போறான், அவன் ஒரு நீதிமான், அவன் யோசித்து செய்கிறாள், போய் அவன்கிட்ட போய் பேசு, உன்னுடைய மனைவியாகிய மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் போய் சொல்லுன்னு சொல்லி பரலோகம் தலையிட்டு தேவதூதனை அனுப்பி அந்த சந்தேகத்தை நீக்கி போட்டது. நீங்க இந்த குடும்பத்தில் ஒரு நீதிமானாய் வாழ்வீர்களே ஆனால், யோசித்து சிந்தித்து செயல்படுவீர்களே ஆனால், உங்களுக்காக பரலோகம் தலையிடும். உங்களுக்கு அல்லேலியா இன்னும் பத்தல, எனக்கு இன்னும் பத்தல. ஹல்லேலூயா. நேற்றுலாம் எனக்கு 3 நாள், எனக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கன்வென்ஷன், காலையும் மாலையும் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. தொண்டெல்லாம் அந்த வலி எனக்கு. சரி, இந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டதுனால தொண்டை வலியோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தா ஒரு அசைவம் இல்லாமல் ஒரு அல்லேலூயாவே சொல்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நீதிமானா ஒரு கவனமா பொறுமையா ஒரு குடும்பத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, யோசித்து செஞ்சோம்னா, உடனே பரலோகம் நமக்காக இறங்கி தூதனை அனுப்பி என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடும். கையை தட்டி ஆண்டுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி. பரலோக தொடர்பு நமக்கு இருந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஒரு நீதிமான். ரெண்டாவது, இந்த லோத்தின் மனைவிக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த மனைவியினுடைய மாமனார் யாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், தேராகுக்கு 3 பிள்ளைங்க. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று நாகோர், இன்னொன்று ஆரான். இந்த லோத்து யாருன்னா ஆரானுடைய மகன். ஆரான் அந்த கல்தேய பட்டணத்திலேருந்து இப்படி வரும்போதே இறந்துட்டான். அவன் அங்கேயே ஊரில் கல்தேய பட்டணத்திலே இறந்துட்டான். அதனால தான் தம்பி மகனை லோத்தை ஆபிரகாம் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த தேசங்களுக்கு என்ன செய்கிறாரு? தேராகும் லோத்தின் மனைவி யார் கூட்டிகிட்டு வரா? ஆபிரகாம் தான் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ லோத்துக்கு அப்பா இறந்ததுனால இப்போ லோத்துக்கு அப்பா யாரு? ஆபிரகாம் இல்லையா? லோத்தின் மனைவிக்கு மாமனார் யாரு? ஆபிரகாம். மாமனார் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவன் பக்தி உள்ளவன்,
அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனை விசுவாசித்தவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தவன், தேவனோடு பேசுகிற ஒரு சிநேகிதன். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 3ஆம் வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசி பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பொருட்களின் மேல் பற்றில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எண்ணமுடையவனாய் இருந்தான். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் இருந்தாலும் கைவேலை இல்லாத கட்டப்படாத தேவனால் கட்டப்படுகிற நித்திய ராஜ்யத்தை குறித்த எண்ணமுடையவனாய் எளிமையாய் அவன் வாழ்ந்ததை நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்க முடியும். தேவனுக்கு பயந்த, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, தேவனை 100% விசுவாசித்த, தேவனோடு பேசுகிற, தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட, தேவனுடைய அந்த திருப்பாதத்திலிருந்து அந்த சோதம் குமாராவுக்காக பரிந்து பேசுகிற, ஜெபம் செய்கிற, ஒரு ஜெபிக்கிற ஒரு மாமனாராக இந்த லோத்தின் மனைவிக்கு அவனுடைய மாமனார் காணப்பட்டார். இங்கே இருக்கிற மாமனார்ட்டையும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் கணவன் மனைவியும் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சிலர் நீங்கள் மாமனாராக மாறியிருக்கலாம். இங்கே இருக்கிற மாமனார் இந்த ஆபிரகாமை போல தேவனுக்கு பக்தி உள்ள மாமனாரா, கீழ்ப்படுகிற மாமனாரா, இந்த குடும்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு முன்மாதிரியாக நடந்த ஒரு மாமனாரா இங்கே இருக்கிற யாராவது நீங்கள் மாமனாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருக்க பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும் ஆண்டவரே. மாமனார், தேவன் எனக்காக சகல காரியங்களை செய்து முடிப்பார். ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. லோத்தின் மனைவியினுடைய மாமனார் ஆபிரகாம் தேவ பக்தி உள்ள மனிதன். அல்லேலூயா. மாமியார் யாரு? லோத்தின் மனைவிக்கு மாமியார் யாரு? சாராள். சாராள் எப்படிப்பட்ட ஆளு? நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்கள் அதை வாசி பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் தாயாக கருதப்பட்டாள். 11:11 எபிரேயர் 11:11 அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை சாராளும் விசுவாசித்தாள். நகைத்தாள் தான், ஆனால் சாராளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதை வாசிங்க பார்ப்போம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி என்ன சொன்னாரா? ஆண்டவன் என்று சொல்லி. புருஷன் எப்படி சொல்றாங்க? ஆண்டவன். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று வாசித்தேன், அது இப்போ வாசித்தா நல்லா இருக்காது. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரலும் எப்படிலாம் புருஷனை கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கூட வாசித்திருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வாசித்திருப்பீங்க. அப்போல்லாம் எவ்வளோ மரியாதையாக கூப்பிட்டாங்க, இப்போ எவ்வளோ ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாங்கன்றதை அதில் போட்டிருந்தாங்க. எப்படி சொல்கிறது புரியுதா? இங்கே சாராள் எப்படி கூப்பிட்றாளோ, ஆண்டவனே மை லார்ட் அப்படின்னு கோர்ட்டில் வக்கீல் சொல்லுவான் தெரியுமா, மைலாடுன்னு, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவனே அவ்வளவு கனம் பண்ணுற ஒரு மாமியார். இன்னும் சொல்ல போனால் தாம் மருமகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாமியார். இங்கே இருக்கிற மாமியார்லாம் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற மாமியார்லாம் கையை வைத்து ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். சும்மா நம்ம காமிச்சி கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தூக்குறீங்களா? சொல்லுங்க. மாமியார்லாம் நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா. மாமியார்லாம் எப்படி இருக்கணும்? சாராளை போல கணவனை கனம் பண்ணுறதுல முன்மாதிரியாக இருக்கணும். ஆமேன். அந்த ஆளு கிழவன் அங்கே இங்கே கிடப்பான், அவனுக்கு சோற கொடு அப்படி சொல்லக்கூடாது, அது தப்புது, அது முன்மாதிரி கிடையாது. சில மாமியார் இப்படி சொல்லி மருமகளையும் கெடுத்துறது. ஆமாம், அந்த ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது, அவன் சாவ மாட்டான் அப்படி சொல்லக்கூடாது. மாமியார் எப்படி நடக்கணும்னா மருமகளுக்கு முன்பதாக முன்மாதிரியாக நடக்கணும், நீதி உள்ளவளாக நடக்கணும், விசுவாசம் உள்ள ஸ்திரியாக இருக்கணும், தேவ சந்ததியை பெற்றெடுக்கிற ஒரு மாமியாராக இந்த சாராள் இருந்ததுனால தான் முன்மாதிரியாக இருந்த. ஆண்டவனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், புருஷன் குடும்பத்திற்கு தலையாயிருக்கிறான் அப்படி சொன்னார். முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்துச்சு, அம்மா அவர் சொன்னிச்சு, எங்கள் புருஷன் தலை தான் பாஸ்டர், ஆனால் நான் தான் கழுத்து ஆடாமல் தலை என்ன செய்யாது, கழுத்து ஆடாமல்
என் புருஷன் தலை தான், ரைட்டு தான், ஆனால் நான் தான் கழுத்து ஆடாமல் தலை என்ன செய்யாது? நான் தான் எல்லாம் ரைட்டு பாஸ், நான் தான் வைக்கிற சட்டம் தான். அப்படி வாழ்ந்துடக்கூடாது, அது தப்பு. தலையாக வைக்கணும், புருஷனை தலையாக வைக்கணும், கனம் பண்ணணும். இது கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த தலையாகிய புருஷன். ஆமென். இதுதான் சாராளுடைய வாழ்க்கை. இன்று முதல் நீங்கள் அப்படி ஒரு யோசிங்க, கவனமாக இருங்க. நான்காவது இந்த 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 லோத்தின் மனைவி கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம். புருஷன் ஒரு நீதிமான், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், சாராள் ஒரு விசுவாசம் உள்ள மாமியார், ஒரு விசுவாசம் உள்ள மாமியார். பிள்ளைகள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோதம் கொமாரா பாவம் நிறைந்த இந்த பட்டணத்தில் இந்த பிள்ளைகள் அந்த பாவத்திற்கு உடன்படாமல் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்ட பிள்ளைகள். நீங்கள் அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம், இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய மனிதர்கள் அங்கே வரும்போது அந்த ஊராரே ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் சேருகிற ஒரு அவலட்சணமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதனால் ஆண் வந்திருக்கும் போது ஒரு ஆண் கூப்பிட்றான், அதனால் அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டான். அவங்கள உள்ளார பூட்டிட்டு சொல்கிறான் இந்த லோத்து, இன்னும் புருஷனை அறியாத கன்னியான பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள வேணா அனுப்புகிறேன், இவங்கள விட்டுருங்க அப்படின்றான். தாம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை, கன்னியான பிள்ளைகளை அவன் பாவம் செய்ய இவன் லோத்து நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் குருட்டாட்டம் படிக்க வச்சார். எதுக்குன்னா, இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு அல்ல. இவங்கெல்லாம் தேவ மனிதர்கள், இவங்களை காப்பாற்றிக்க தெரியும் அவங்களுக்கு, இவங்களை யாரும் டச் பண்ண முடியாது. அங்கே குருட்டாட்டம் படிக்க வச்சது காரணம் என்னன்னா, லோத்தின் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா, இந்த பாவம் நிறைந்த இந்த சோதம் குமாரா பட்டணத்தில், பாவத்தை தண்ணீராய் குடித்த இந்த பட்டணத்தில் இவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் கவனமாய் நீங்கள் வளர்க்க வேண்டியது உங்கள் தலையாகிய கடமை. ஆமென். அப்படி நீங்கள் வளர்த்துட்டே வந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாவம் அவளை அணுகாதபடி அவளை காப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏனென்றால் லோத்தின் மனைவி கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமான பிள்ளைகள். சரியா? என்ன சூப்பர் குடும்பம் இல்லை? அல்லேலூயா. என்ன அருமையான குடும்பம். புருஷன் ஒரு நீதிமான், மாமனார் இப்படி, மாமியார் இப்படி, பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். என்ன அருமையான குடும்பம் பார்த்தீங்களா? சில பேரை கேட்டிங்கன்னா ஒருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. பிள்ளைகள் அது சரியில்லை பாஸ்டர், மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளை சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு. ஆனால் இந்த லோத்தின் மனைவிக்கோ அருமையான ஒரு குடும்பம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குடும்பமாக நீங்கள் எங்கள் குடும்பத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள், வலது கரத்தை உயர்த்தி. ஆண்டவரே, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை மாற்றுங்கப்பா, ஒரு பரிசுத்த குடும்பம் மாற்றுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. அங்கு உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. அங்கு உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவோம். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நல்ல கைத்தட்டி பாடுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இன்னும் சொல்றேன் பாருங்க, இந்த லோத்தின் குடும்பத்துக்கு லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:8 அவர்கள் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த ஆபிரகாமோடு தான் லோத்தின் மனைவி வராங்க. சரியா? வரும்போது இந்த ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் ஒரு கூடாரம் போடுவார். கூடாரத்துக்கு பக்கத்தில் பலிபீடமும் கட்டுவார். சரியா? அப்ப
இந்த ஆபிரகாமோட லோத்தின் மனைவி இருந்ததுனால அவங்களுக்கு கிடைத்த 5வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல நல்ல புருஷன், நல்ல மாமனார், நல்ல மாமியார், நல்ல பிள்ளைகள். 5வது பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் நமக்கு செய்கிற கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனை குடும்பமாய் ஆராதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. சபைக்கு வந்து நீங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிச்சீங்கன்னா அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். குடும்பமாக வந்து கர்த்தரை பலிபீடத்திற்கு முன்பதாக வந்து என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையாராய் நாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம், ஆராதனை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாதது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வீடு. இது என்னது சொல்லுங்க? எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பமாக இருக்கிறீங்களோ எல்லா குடும்பமும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே வரோம், அதான் ஜெப வீடு. ஆமென். இதுவும் ஒரு பெரிய குடும்பம். அது சின்ன குடும்பம் வீட்டில் இருக்கிறது. இது இருக்கிறது என்ன குடும்பம்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தை நேசிக்கணும். அந்த குடும்பத்தை எப்படி நேசிக்கிறோமோ அதை போல சபையாகிய குடும்பத்தை நேசிக்கணும். வந்து கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்கணும். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் உபவாசம் பண்ணி போராடி ஒருவேளை நீங்கள் குடும்பமாக சபைக்கு வரலன்னா இன்னைக்குலேருந்து நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக சபைக்கு வரணும், ஆராதிக்கணும், எனக்கு வாசலை திறங்க, நீங்கள் அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வார்த்தையை சொல்லி நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோம் கொமாராவை கர்த்தர் அழிப்பதற்கு முன்பதாக, சோதோம் கொமாராவை கர்த்தர் அழிப்பதற்கு முன்பதாக அதை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி முன்கூட்டியே அந்த தேவ மனிதர்களிடத்திலிருந்து, தேவ தூதனிடமிருந்து இவர்கள் அந்த செய்தியை, அந்த அழிவை கேட்டவர்கள், முன்கூட்டியே அறிந்து கொண்டவர்கள். இப்போ சோதம் கொமாராவை அக்கினியால் அழிக்க போகிறாரு. அந்த அழிக்க போகிறத முன்கூட்டியே இந்த லோத்தையும் லோத்தின் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் தேவ மனிதர்களை அனுப்பி, தூதனை அனுப்பி இவர்களுக்கு முன்கூட்டியே அது சொல்லப்படுகிறது, வரப்போகிற அழிவை. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். லோத்தின் மனைவி கிடைச்ச பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அழிவு வரப்போது, ஏதோ ஒரு நஷ்டம் வரும்போது முன்கூட்டியே அது ஆண்டவர் சொன்னாருன்னு நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்போம் இல்லை? நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ கவனமாக இருந்திருப்போம். ஆனால் இந்த லோத்தின் மனைவி கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வரப்போகிற அழிவை, வரப்போகிற தீமையை முன்கூட்டியே தேவனால் அவளுக்கு சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. இது தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இந்த கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும். இந்த கொடிய காலத்தில் வரப்போகிற அழிவை முன்கூட்டியே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறவர். அல்லேலூயா. அது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம வாங்கணும், கேட்கணும். ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? என் குடும்பத்தை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? என் சபையை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? எங்கள் தேசத்தை குறித்த உம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி வரப்போகிறதை முன்கூட்டியே அறியத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். இது லோத்தின் மனைவி கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது லோத்தின் மனைவி கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இங்கே லோத்தும் லோத்தின் மனைவியும் இந்த அழிவின் செய்தியை கேட்ட பிறகும், அழிக்க போகிறேன்னு சொன்ன பிறகும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க. தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். லோத்து செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? லோத்து ஒரு நீதிமான்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னைய வரலும் எவருக்குமே லோத்துன்னு பேர் வைக்க மாட்டோம். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது யாருக்காவது லோத்துன்னு பேர் வச்சு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? யாருக்காவது ஒரு ஆள்கிட்டையாவது? லோத்து ஒரு நீதிமான் தானே, பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்த்தான்ல, தேவ தூதனுடைய சத்தத்தை கேட்டான்ல. எங்கேயா ஒரு இடத்துலையாவது லோத்துன்னு பேர் வச்சு கேட்டுறீங்களா? அவன் என்ன தப்பு பண்ணான்?
சின்ன தப்பு தாங்க, சின்ன தப்பு தான். அவன் பண்ண தப்பு என்னன்னா தாமதிச்சான். தாமதம் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு தனி பிரசங்கம். அது ஒரு தனி பிரசங்கம். இன்னைய வரலும் லோத்துன்னு பேர் வைக்க மாட்டோம். அவன் ஒரு நீதிமான், தவறான ஒரு முன் உதாரணமா மாறிட்டான். காரணம் என்ன? எல்லாத்திலையும் தாமதம், லேட். தேவன் சில வார்த்தைகளை நமக்கு சொல்லி, தேவன் நம்மை எச்சரித்து, தேவன் நம்மை உணர்த்தி, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் தாமதப்படுத்துவீர்களே ஆனால் நம்முடைய முடிவு பரிதாபம். பைபிள் வாசிக்கிறது தாமதம். புருஷன்மார்கள் யோசிங்க, இன்னைக்கு காலையில் எழும்பி எத்தனை அதிகாரம் பைபிள் வாசித்தோம்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க முடியலையே, தாமதம். தானா திருந்துவான் பாஸ்டர், தானா வந்துடுவாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாஸ்டர். இல்லை, திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தணும், கடினமாக நடத்தணும். சில வேளைகளில் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, தாமதப்படுத்தக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே பக்தியாக வளர்க்கணும். காலையில் 8 மணி வரலும் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து படிச்சியாடான்னு படிக்க வச்சுட்டு அனுப்புனா அவன் நல்லபடியாக வாழ முடியாது. காலையில் எழுமுனியா, 5 மணிக்கு எழுமுனியா, பைபிள் வாசியா? நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்கள் அப்பா 5 மணிக்கு எழுப்புவார் எங்களை. 5 மணிக்கு வந்து எழுப்புவார். ஒன்று முதல்ல என்ன பண்ணுவார்னா ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணுவார். அது 4:50க்கே நடக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணுவார். ஃபேன் ஆஃப் பண்ணி எழும்பலைன்னா அடுத்து போர்வையை பிடிச்சி உருவார். உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு டைமிஸ் வச்சுருப்பார், அந்த குண்டு டைமிஸு. அதை நல்லா திருவி கர்ன்னு அடிக்கும்ல, அதை காதில் வைப்பார், கர்ன்னு அடிக்கும். அப்பயும் தூங்குவோம் நாங்கள் சில வேளையில். உடனே ஒரு சொம்பில் தண்ணி வரும், சில வேளையில் பச்சை தண்ணி வரும், சில வேளையில் சுடு தண்ணி வரும். புரியுதா? நல்லா ஊற்றிடுவார் தலையில். அதுவும் நம்ம எலும்புலன்னு வச்சுக்கோங்களேன், வெளுத்துருவார். அப்புறம் அடினா அடி. 5 மணிக்கு எழும்பி குடும்ப ஜெபத்தில் உட்காந்து சத்தமாக பாட்டு பாடணும், சத்தமாக பைபிள் வாசிக்கணும், சத்தமாக ஜெபம் பண்ணணும். சத்தமாக பைபிள் தப்பு இல்லாமல் வாசிக்க சொல்லுவார். அப்படி வாசித்து அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படி இருந்ததுனால்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. 13 வயசில் நான் முதல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். 13 வயசில், 13வது வயசில் 8வது படிக்கும்போது எங்கள் சபையில் முதல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். 37 வருஷம் ஆச்சு, 50 வயசு ஆச்சு எனக்கு. இப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 31 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே 95ஆம் ஆண்டு இந்த முழு நேர ஊழியத்திற்கு என்ன அர்ப்பணித்தேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா தான் என்னை ஆர்டைன் பண்ணாங்க. 31 வருஷமாக ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்தில் நின்று பல தேசங்களுக்கு போக, பல மாநிலங்களுக்கு போக, பல ஸ்தாபனங்களில் பிரசங்கம் பண்ண கர்த்தர் என்னை எடுத்து போய் நிறுத்துறார் என்றால் அந்த சின்ன வயசில் நடத்தின விதத்தில் என்ன நடத்தினதுனால. அதனால் இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தார் நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும், நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். அதுக்கு தான் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த லோத்து எச்சரிப்பு பெற்றான். அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதர்கள் வந்தார்கள். குடும்பம் நல்ல குடும்பம் தான், பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள் தான். ஆனால் இவர்கள் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான குடும்பமாய் வந்திருக்கிற, குடும்பத்தோடு வர முடியாமல் தனியாய் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் எதையோ ஒரு காரியத்தில் தாமதப்படுத்திருப்பாய். ஆனால் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த வேண்டிய விதத்தில் நடக்காமல் தாமதப்பட்டு கொண்டிருப்பாயானால், இன்னும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தால், இன்னும் தேவனுக்கு அடுத்த ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல ஊழியம் செய்யாமல், அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல அர்ப்பணிக்காமல் இன்னும் இப்படிப்பட்ட கால தாமதம் இருந்தால் அது நமக்கு பரிதாபமாய் முடிந்துவிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எதெல்லாம் நான் காலம் தாழ்த்திட்டேன், எதெல்லாம் நான் தாமதிச்சிட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு, முழு நேரம் ஊழியத்திற்கு அழைச்சிருப்பாரு. ஆண்டவர் உங்களோட தரிசனத்தில் பேசியிருப்பாரு. அது அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் விட்டு விடாமல், தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு, அவருடைய தரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தாமதம் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் காக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.
தாமதம், லேட். இன்னொன்று லோத்தின் மனைவிக்கு செஞ்ச தப்பு என்னன்னா, லோத்தின் மனைவி, அதாவது ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. எப்படின்னா, இந்த குடும்பத்தை நேசித்ததுனால இந்த குடும்பத்தார் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் தாமதப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 புருஷர்களும் அவள் 2 பேர் கையை பிடிச்சி, பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் வெளில விடுறாங்க. ஏன்னா அவன் இருந்தான்னா அங்கே செத்து போயிடுவான், அங்கே இருந்தானா அவன் அழிவில் மாட்டிப்பான். நம்முடைய தேவன் நம்ம பரிசுத்தமாக நடந்தோம்னா, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மாமனாரும் மாமியாரும் புருஷனும் மனைவியும் பரிசுத்தமாக நடந்தோம்னா, தேவன் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இழுத்துட்டு போக வேண்டிய நேரத்தில் என்ன செய்வார்? இழுத்துட்டு போவார், கொண்டு போவார். இழுத்துட்டு கொண்டு போய் வெளில விட்டா, வெளியில விட்டுட்டு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? வெளியில விட்டுட்டு எப்படி போய் தப்பிச்சிக்க சொல்ல ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. முதல்ல இருந்து பாடுங்க. அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு எங்க ஓடு? மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ அழியாதபடிக்கு என்ன செய்ய? நீ பின்னிட்டு பார்க்காத, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாத, நீ ஓடணும், ஜீவன் தப்ப ஓடணும், திரும்பி பார்க்காம ஓடணும், நிற்காம ஓடணும், அழியாத இடத்துக்கு ஓடணும், வேகமாக ஓடணும், என் வார்த்தையின்படி ஓடணும், இந்த இடத்துல தப்பிக்க நீ ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் லோத்துக்கிட்டையும் லோத்தின் மனைவி கிட்டையும் தெளிவாக சொல்றாரா? நம்முடைய ஆண்டவர் தெளிவாக பேசுறவர். அப்படிதானேங்க? நீ காலையில் ஆண்டவர் தெளிவாக உங்களோட பேசுறாரா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் புரியாத விதத்தில் பேச மாட்டார், தெளிவாக பேசுவார். அதுவும் எப்படி பேசுவார்னா, நம்முடைய பலவீனத்தை அறிந்து பேசுவார். குடும்பத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அறிந்து பேசுவார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவ திரும்பி பார்ப்பான்னு தெரிஞ்சு தான் சொல்கிறாரு, பின்னிட்டு பாராதே சொல்கிறாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் இவ திரும்பி பாப்பா, அதனால் இவளுக்கு எச்சரிப்பு கொடுப்போம், இவளை கவனிப்போம் அப்படின்னு சொல்கிறார். பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ அப்படி நிற்கிறங்கன்னு சொல்கிறாதப்பா, சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ மறுதளிப்ப, ஜாக்கிரதை, கவனமாரு அப்படி சொல்கிறாரா? ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்றது, நம்முடைய பலவீனத்தை அறிந்து முன்கூட்டியே நம்மள்ட்ட பேசுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த லோத்தின் மனைவி கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இவங்க எங்கேயாவது போய் நின்றுவாங்க, ஓட சொன்ன மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை மலைக்கு ஓடுறதுனால முடியாது, இங்கே போகிறேன், சோவாருக்கு போகிறான்றான். அங்கே அந்த காப்பாற்றுங்க. இவன் நிமித்தம் அதையும் காப்பாற்றினார். ஆனால் பின்னிட்டு திரும்பாதன்னு சொன்ன வார்த்தைக்கு லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தா பாருங்க, அவ பண்ண தப்பு என்ன சொல்லுங்க? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. கை தட்டி பாடுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள், கைத்தட்டி பாடுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான்
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எந்த சூழ்நிலையிலையும் பின்னால திரும்பிடவே கூடாது. சிலுவையில் அறையப்பட்டவனால் பின்னால் திரும்பி பார்க்க முடியாது. நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். எப்படி பின்னால திரும்பி பார்க்க முடியும்? இயேசுவை விட்டு பின்னால போக முடியுமா? தேவன் கொடுத்த சபையை விட்டு பின்னால போயிட முடியுமா? தேவன் அழைத்த அழைப்பை விட்டு 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 பின்னால போயிட முடியுமா? பரிசுத்த ஜீவியத்தை விட்டு பின்னால போயிட முடியுமா? பின்னோக்க கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பலவீனத்தை அறிஞ்சு சொல்றாரு, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. பலவீனத்தை அறிஞ்சு பேசுறார். இது லோத்துக்கும் லோத்தின் மனைவி கிடைச்ச ஆசீர்வாதம். அவங்க செஞ்ச சின்ன தப்புங்க, பெரிய தப்பு நம்ம நினைப்போம். சிலதான் பெரிய தப்பு, இதை செஞ்சிடக்கூடாது நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல சின்ன சின்ன தப்பு கூட செய்யாம கவனமா இருக்கணும்னு சொல்லிதான் லோத்தின் குடும்பத்தை நமக்கு எச்சரிப்பாய் சொல்றார். என்ன சின்ன சின்ன தப்பு? தாமதிச்சாங்க, பின்னால திரும்பி பார்த்தான். இதான் அவன் செஞ்ச தப்பு. இதனால தான் அவன் பேரே வைக்க மாட்டான், லோத்து வைக்க மாட்டான். லோத்து பேரே வைக்க மாட்டோமே, லோத்தின் மனைவி பேர் இருந்தால் வைப்பாமா? அதனால தான் லோத்தின் மனைவி பேரே எழுதல ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, சின்ன தப்பு. ஏன் லோத்தின் குடும்பத்தை நினைச்சுக்க சொல்றாரு? லோத்தின் மனைவி நினைக்க சொல்றாருன்னா, எப்பா இந்த கடைசி காலத்துல பெரிய தப்பு நான் செய்யல, பெரிய காரியம் நான் பண்ணல நினைக்காத. குடும்பத்தில் வாழ்றேன்னா சின்ன சின்ன காரியங்கள்ல நான் இன்னும் நம்முடைய சமாதானத்தின் தேவன் தாமே, குரான்லேருந்து பேசுகிறனோ, 1 தெசலோனிக்கேல வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரும்போது பாவம் செய்யாதபடி காக்கப்படுவதில்லை, குற்றம், தவறு, சின்ன சின்ன தவறு அது இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்றார். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எல்லாம் அசூசி நீங்க. கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கணும். சின்ன சின்ன தப்பு தாங்க அவங்களுடைய சந்ததியே பாவ சந்ததியா மாறிட்டு இன்னைக்கு வரலும் லோத்தினுடைய சந்ததி சாப சந்ததியா மாறிட்டு. குடும்பத்துக்கு லோத்தினுடைய முடிவு என்னாச்சுன்னு தெரியாது. ஆபிரகாமுடைய முடிவை பத்தி வேதம் சொல்லுது, ஆனா லோத்தினுடைய மரணம் என்ன, முடிவு என்னன்னு இன்னைய வரலும் பைபிள் எழுதப்படல. அவனுடைய சந்ததியை பற்றி எழுதப்படல. ஆனா அந்த குடும்பம் நீதி உள்ள குடும்பம். மாமனார் அருமையான மாமனார், மாமியார் அருமையான மாமியார், புருஷன் நீதிமான், பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவருடைய முடிவு பரிதாபம். அதனால்தான் ஒரு துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான இங்க கூடி வந்திருக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கரங்களை கூப்பி சொல்ற காரியம் தான், பரிசுத்தமா நம்முடைய குடும்பத்தை நடத்த, ஒரு குற்றங்குறை இல்லாம தேவன் விரும்புகிற விதத்தில் நடத்த கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. முடிவு என்ன தெரியுமாச்சு? லோத்தின் மனைவிக்கு முடிவு சடன் டெத். மனம் திரும்புவதற்கு நேரமே இல்லை, தங்கள் பாவங்களை அறிக்கையிட சமயமே இல்லை. அதனால்தான் லோத்தின் மனைவி நினைச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வாழ்ற காலம் கடைசி காலம்பா, இது கடைசி நேரம், இன்னும் ரொம்ப நிறைய நாள் இருக்குன்னு நினைக்காத. சின்ன தவறு கூட அது வேற மாதிரி முடிஞ்சிடும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. லோத்தின் மனைவிக்கு நடந்த சம்பவம் சடன் டெத். மனம் திரும்பிக்கலாம், அப்புறமாட்டி பார்த்துக்கலாம், அப்புறமாட்டி நம்ம சரி பண்ணிக்கலாம், அப்புறமாட்டி நம்ம நீதிமான் ஆகலாம், அப்புறமாட்டி நம்ம பரிசுத்தமாகலாம். இப்படிலாம் இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. என்னமோ தெரில, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசலை, ஏதோ ஒரு நீங்கள் ரொம்ப உங்களை பயமுறுத்துக்காக அதெல்லாம் பேசலை. இது கடைசி காலம், இது கடைசி காலம். இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருந்து குடும்பத்தை பரிசுத்தமாக வாழ்ந்து குடும்பத்தை காத்து தேவன் சொன்ன எச்சரிப்பை கேட்டு நம்ம அப்படி நடந்தோம்னா தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பரலோகத்தில் குடும்பமாக போய் சேர்க்க பண்ணுவார். அல்லேலூயா.
நமக்கு இருக்கிற ஒரே லக்கு தாங்க, ரெண்டு லக்கு. ஒன்று, நம்ம குடும்பமாக இருக்கிறோம், இயேசு வரும்பொழுது குடும்பமாக மர்வமாயிடணும் ஒரு நிமிஷத்தில். ஒரு வேளை குடும்பத்தில் யாரும் இறந்துட்டாங்களா, இயேசு வரும்போது ஒரு நிமிஷத்தில் உயிரோடு எழும்பணும். இது ரெண்டு தானே நடக்கணும். இல்லைடா வேறு ஏதாவது உண்டுப்பா, வேறு ஏதாவது உண்டா, வேறு ஏதாவது இருக்குது பாஸ்டர்ன்றோம், கை தூங்க பார்ப்போம். இது ரெண்டும் தவிர வேறு ஏதாவது இருக்குது? இது ரெண்டு தானே நடக்கணும். என்ன நடக்கணும்? இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யணும்? மறுமா. ஒரு வேளை செத்து போயிட்டோம்னா அவர் வரும்போது ஒரு நிமிஷத்தில் உயிரோடு எழும்பணும். அதுக்கு தானே வாழ்க்கை. இல்லை வேறு 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 காரியம் இருக்குது பாஸ்டர், அதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? இல்லை இல்லை இல்லை. இந்த லோத்தின் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறது நோக்கமே அதுதான். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுக்காக செயல்படுகிற, ஊழியம் செய்கிற, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எச்சரிப்போடு கவனத்தோடு தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். நிச்சயம். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களோட பேசுவார், வரப்போகிற அழிவை உங்களுக்கு காண்பிப்பார். இது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா நம்ம கையை பிடிச்சி கூட்டி இழுத்துட்டு போயிடுவார், பிள்ளைகளை இழுத்துட்டு போவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, எத்தனையோ முறை சொல்லிட்டேன் பாஸ்டர், என் பசங்க இப்படி இருக்கிறாங்களே, எத்தனையோ முறை சொல்லிட்டேன் பாஸ்டர். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. இந்த நாட்களில் கர்த்தர் யார் யாரை எப்படி எப்படி இழுத்துட்டு வெளியே வரணும், அவங்கள தப்புவிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்ய அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஆமென். நீதிமானா வாழ, பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ, தேவனுக்கு பயந்து வாழ, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. சோதம் கொமாரா என்பது ஹாவ் நோ சர்ச். அங்கே சர்ச்சு கிடையாது, அங்கே ப்ரீச்சர்ஸ் கிடையாது, அங்கே பைபிள் கிடையாது, அங்கே இந்த மாதிரி கூட்டம் கிடையாது, அங்கே இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஐக்கியம் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. ஆவிக்குரிய தன்மை வளர்வதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திலேயே லோத்து ஒரு நீதிமான். நீங்கள் சில வேளைகளில் பாஸ்டர் என் சூழ்நிலை ரொம்ப மோசம் பாஸ்டர், நான் போகிற இடத்துல அப்படி இப்படின்னு கொஞ்சம் வளைஞ்சு தான் போகணும், கொஞ்சம் அது இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா லோத்து வாழ்ந்த பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணம். அதில் லோத்தின் பிள்ளைகளும் லோத்தின் மனைவியும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்ததுனால தான் தேவனே இறங்கி வந்து அவங்கள காப்பாற்ற நினைக்கிறார். உங்கள் கம்பெனியில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் அது இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பாஸ்டர் சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்கள் குடும்பம் முழுவதையும் காப்பார், குடும்பம் முழுவதும் பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர்க்க பண்ணுவார். இதை விட என்ன பெரிய பிளஸிங் வேணும்? இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் உங்களோட பேசுவார். இந்த லோத்துக்கிட்ட வந்து பேசுனது போல, இந்த லோத்தின் மனைவிக்கிட்ட வந்து பேசுனது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட கர்த்தர் வந்து பேசுவார். உங்களுக்கு இது தப்புன்னு சொல்லுவார், இப்படி செய்யன்னு சொல்லுவார், இதை இப்படி பண்ணுன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையின்படி முழுசாக கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்குறேன், குடும்பமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் தனித்தனியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட, குடும்பமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஷம்பர பல பல பரபா. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட 2 கரங்களையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த லோத்தின் மனைவியை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். ஒரு நீதியுள்ள குடும்பம், பக்தியுள்ள குடும்பம், பாவம் நிறைந்த பட்டணத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்த குடும்பம், மாமனார் ஒரு விசுவாச வீரன், தேவனுடைய சிநேகிதன், மாமியார் ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரீ, கணவருக்கு கீழ்ப்படிந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த மாமியார், பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள், கன்னியான பிள்ளைகள், கன்னிகையான பிள்ளைகள், பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிற ஆசீர்வாதம் இருந்தது. வரப்போகிற அழிவை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. தேவனே கரம் பிடித்து தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது வெளியே கொண்டு போய் விட்டார். ஆனாலும் அவள் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியில, பின்னிட்டு பார்த்தார்கள், போக வேண்டிய இடத்துக்கு போகல. தவறான சந்ததி, அவருடைய முடிவே சொல்லப்படாமல் போய்விட்டது.
கூடி வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவர். நம்மோடு பேசுவார், இடைபடுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். பிசாசு நம்மளை தொடாமல் நம்மை காக்கிறவர் அவர். அவர் நம்ம கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஷம்பரா, என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்ன உங்க குடும்பத்தில் ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் நீர் தலைவராக இருந்து அவ்வப்போது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே கரம் பிடித்து நாங்கள் வெளியே செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல, எச்சரிப்படைய வேண்டிய இடத்துல எச்சரிப்படைய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. பரிசுத்த பிதாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். குடும்பம் குடும்பமாக, ஒருவேளை குடும்பமாய் வராவிட்டாலும் தனியாக வந்து இந்த குடும்ப முகாமிலே தங்கள் குடும்பத்தை குறித்த காரியத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களோடு பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. லோத்தினுடைய குடும்பம் எங்களுக்கு எச்சரிப்பாக இருந்த குடும்பம். இந்த கடைசி நாட்களிலே எங்கள் குடும்பத்தை நாங்கள் கவனமாய் கவனிக்க, கருத்தாய் பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர நீர் கொடுக்கிற எச்சரிப்பை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்தவர். இந்த காலவெளியில வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தையும் நீர் பிடிப்பீராக. சந்தரபாலாதி அங்கரபாலபாலபாலபா ரீபரகதரபகசியந்தரபா. உடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீர் பிடிப்பீராக.
அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பீராக. விலகாத தெய்வம் அல்லவா, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே நீர் கைவிடப்பட்டீர் அல்லவா, எங்களை கைவிடாமல் நீர் வழி நடத்தி சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் போய் சேர நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. அருமை ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். பாஸ்டர் சாமுக்காக அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அவளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நம்முடைய கிருபை பூரணமாக இருக்கட்டும் அப்பா. சபையை நீர் தொடர்ந்து நடத்தும். வருகைக்கென்று ஒரு உத்தமமான ஜனக்கூட்டத்தை இந்த சபையின் மூலம் நீர் எழுப்ப போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.